இன்றைக்கி ஃப்ளவர் வேணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எப்பயும் பண்ணுற வேணி மாதிரி பண்ண போகிறதில்ல, இன்றைக்கி வேறு மாடலில் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் என்ன பூ எடுத்துருக்கிறேன்னா கிறிசாந்தமம் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது பர்பிள் கலரில் எடுத்திருக்கேன். இது மெரூன், ஒயிட் கலர், எல்லோ கலர் அதிலெல்லாம் கூட கிடைக்கும். இது பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்தது, அதனால் இது நான் வாங்கியிருக்கேன். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைன்றதை சொல்கிறேன். எப்பயும் போல் ஃப்ளவர் வேணிக்கு கட்டுறதுக்கு கோல்டன் த்ரெட் இல்லைனா பிளாக் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. ஃபோம் ஷீட், நீடில் அண்ட் த்ரெட், ஆஃப் பீடு. இது ஒரு பக்கம் ஃப்ளாட்டாக இருக்கும், அது இந்த மாதிரி ஒரு பீடு எடுத்துக்கோங்க. இப்போ இதை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கிறிசாந்தமம் ஃப்ளவர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பஞ்சாக கிடைக்கும். வாங்கிட்டு வெறும் இந்த ஃப்ளாரை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா ஃப்ளவரும் கிட்டத்தட்ட ஒரே சைஸில் இருக்கிற மாதிரியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முதல்ல இந்த ஃபோம் ஷீட்டை எடுத்து, இது நான் எடுத்துருக்கிறது வந்து 2 mm ஃபோம் ஷீட். இது ஃப்ளவர் வேணி ஷேப்பில் வரைஞ்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இதிலிருந்து ஒரு 1 inch தள்ளி இன்னொரு லைனும் வரைஞ்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி. இப்போ உங்களுக்கு ஈவனாக வராத மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி பாதியாக ஃபோல்டு பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஒரு ஷீட் வந்து பத்தாது, ஏன்னா வந்து ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால இன்னொரு ஷீட்டும் வேணும். அதே மாதிரி இதே சைஸில் இன்னொரு பீஸ் வந்து இன்னொரு ஷீட்டில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துட்டு இந்த கோல்டன் த்ரெட்டும் ஜடையில் கட்டுற அளவுக்கு பார்த்து இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 ஷீட்டுக்கும் நடுவில் இந்த த்ரெட்டை வச்சு ஸ்டாப்லர் போட்டலாம். இந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் கோல்டன் த்ரெட் போட்டு ஸ்டாப்லர் போட்டாச்சு. வேறு எந்த இடத்துலையும் நான் ஸ்டாப்லர் போடலை. இப்போ இந்த ஃப்ளாரை இதில் வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். இதில் நடுவில் வர மாதிரி நீடில் வெளியில் எடுக்கணும். ரொம்ப வேகமாக எடுத்தீங்கன்னா சீக்கிரம் பூ பிஞ்சிரும், அதனால் கொஞ்சம் மெதுவாக எடுங்க. எடுத்துட்டு இந்த பீடு இப்படி வச்சு மறுபடியும் அந்த த்ரெட்டை கீழே எடுத்துருங்க. எடுக்கும்போது பார்த்து எடுங்க. இந்த மாதிரி வரும். இப்போ அது பக்கத்துலேயே இன்னொரு பூ வச்சு அதே மாதிரி தான் தைக்க போகிறேன். இந்த பீடு நான் எதுக்கு வைக்கிறேன்னா த்ரெட்டு வெளியில் தெரியுன்றதுக்காக தான் வைக்கிறேன். இந்த மாதிரி எப்படி இருக்கு பாருங்க. நல்லா டைட்டாக தான் இருக்கு, லூஸாக இல்லை. இன்னொன்று இந்த ஃப்ளார் வந்து வெயிட்டாகவும் இருக்காது, அதனால சீக்கிரம் கீழெல்லாம் விழுகாது.
பாருங்கள் பாதி தூரம் நான் பின்னிட்டேன். இது கொஞ்சம் கூட லூஸாக இல்லை, ஏன்னா ஃப்ளார் அவ்வளோ வெயிட் கிடையாது, அதனால் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிது. இப்போ இந்த வேணி முழுசாக தைச்சி முடிச்சாச்சு. பின்னாடி நான் இன்னும் நாட் போடல, எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். இப்படி பின்பக்கம் திருப்பிட்டு சாதாரணமாக நம்ம எப்பயும் போடுற நாட்டு தான் அது. இப்போ பாருங்கள் வேணி முழுசாக ரெடி ஆகிடுச்சு. ஃபோம் ஷீட்டு கொஞ்சம் கூட வெளியில் தெரியல, ஏன்னா நம்ம கரெக்டாக இந்த பூக்கு தகுந்த மாதிரி 1 இன்ச்சு எடுத்து நம்ம யூஸ் பண்ணதுனால. நம்ம எப்பயும் பண்ணுற வேணியை விட இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி ஜடையில் வச்சு கட்டும்போது இது ரொம்ப ஸ்டிஃபாக நிற்காது, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும், அதனால் பிரச்சனையே இல்லை. எப்பயும் நம்ம வேணி யூஸ் பண்ணுற மாதிரியே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ளாரை பார்த்தீங்கன்னா ஃபோம் ஷீட்டில் வச்சு தச்ச மாதிரியே இல்லை, தனியாக கோத்த மாதிரி தான் இருக்குது. நீங்களும் இந்த வேணியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.